நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பார்ட் 3. அதில் வந்து ஹெல்லிங் ப்ரஷ் டூலும் ஸ்டாம்ப் டூலும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் இருக்கிற இமேஜாக எடுத்துருக்கோம். இது ஹெல்லிங் ப்ரஷ் டூல் எதுக்காகனா, அந்த பிம்பிள்ஸ் டார்க் பார்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெல்லிங் ப்ரஷ் டூல் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 2 டூல் ஓப்பன் ஆகும். ஹெல்லிங் ப்ரஷ் டூல் ஒன்று, பேட்ச் டூல் ஒன்று. அந்த பேட்ச் டூல் எதுக்காகனா, அந்த பிம்பிள்ஸ் மேலே நீங்கள் வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஹெல்லிங் ப்ரஷ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் மறைய வைக்க அதே மாதிரி இருக்கிற சேம் கலராக இல்லை ஒரு அந்த இமேஜில் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின்னை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ஆல்ட் கீ கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸோட கர்சர் வந்து மாறும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் மறைஞ்சிரும். மறுபடியும் இந்த செலக்ட் ஆன ஏரியாவை டீசெலக்ட் பண்ணோன்னா செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெல்லிங் ப்ரஷ் டூல்லே அதே கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்டரை வச்சு சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சிரும். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ்க்கும் சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் மறைஞ்சிரும். அதேமாரி எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண எடிட்டிங்கும் தெரியாது, அதனால் அந்த பிம்பிள்ஸும் மறைஞ்சிரும். இது வந்து பழைய பிக்சர், இது வந்து எடிட் பண்ண பிக்சர். இதுதான் டிஃப்ரெண்ட். இது வந்து புது இமேஜ். இந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு டார்க் பண்ணுறதுனா கூட அதாவது இமேஜ் வந்து டார்க் பண்ணோன்னா கூட இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இமேஜ் வந்து கொஞ்சம் மாறும், கொஞ்சம் டார்க்காகும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மாதிரி எடுக்கிறதுனா கூட இது மாதிரி எடிட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டாம்ப் டூலு. இந்த ஸ்டாம்ப் டூல் எதுக்காகனா, ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணி அதே மாதிரியே இன்னொரு இமேஜாக கொண்டு வரலாம். இப்படி பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் எதுக்காகனா, நம்ம பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பார்க்கலாம். க்ளோன் ஸ்டாம்புங்கிறது அப்படியே இருக்கிற இமேஜை காப்பி பண்ணி இன்னொரு கொண்டு போகும். அது என்ன பண்ணுறோன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மவுஸோட இது ஐக்கான் வந்து இப்படி சேஞ்ச் ஆயிரும். ஒரு இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் அதை வச்சு அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா அந்த மவுஸோட வந்து பாயிண்ட் இங்கேயும் ஒரு இமேஜ் மேலேயும் காமிக்கும், பேஸ்ட் ஆகிற இடத்துல அந்த மவுஸ் கர்சர் போகிற இடமா அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் நீங்கள் மெதுவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இமேஜ் வந்து அதே மாதிரி இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுதான் க்ளோன் ஸ்டாம்ப் டூலு. இதே மாதிரி நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு வேணும்னா இமேஜ் வச்சுட்டு ஆல்ட் கீ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு இங்கே வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து அப்படியே அப்படியே ஆட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் எத்தனை பிக்சர் வேணாலும் க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். அதுக்கு இந்த ஸ்டாம்ப் டூலுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கான பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பேட்டர்ன்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மேஜிக் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் டூல் கிளிக் பண்ணி அந்த ஏரியா செலக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஏரியா செலக்ட் ஆகுனா ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிற கலர் ஆட் ஆயிரும். அடுத்தது நீங்கள் பேட்டர்ன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பேட்டர்ன் வந்து உங்கள் மெனு பார் கீழே அதுக்கான பேட்டர்ன்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுக்கு போயிட்டு அது ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேட்டர்ன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இமேஜை விட்டுட்டு இந்த செலக்ட் ஆன ஏரியா மட்டும் அந்த பேட்டர்ன் வந்து அப்ளை ஆயிரும். பார்க்குறப்ப உங்கள் இமேஜில் போய் அந்த பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் பண்ணாது, இமேஜ் வந்து மாறாது. நீங்கள் சைஸ் வந்து
ப்ரஷ்ஷில் போய்ட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக குயிக்காக வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். அடுத்தது நீங்கள் டீசெலக்ட் பண்ணணுன்னா செலக்டில் போய்ட்டு டீசெலக்ட் கொடுத்துருங்க. இமேஜ் வந்து இப்போ பார்க்க பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகி நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை ஓவல் ஷேப்பில் கட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மூவ் டூல் வச்சு அது இந்த ஃபோட்டோ வந்து கட் ஆகிறது தெரியக்கூடாதுன்னா ஆல்ட் கீ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் ஆன ஏரியா வந்து கட் ஆகி தனியாக வரும். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வேணும்னா ஆல்ட் கீ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா இப்படி ஃபோட்டோ இது மாதிரி தனியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இமேஜெல்லாம் வந்து தனித்தனி லேயரில் இருக்கும். அது எதில் பார்க்கணுன்னா விண்டோவில் போய்ட்டு லேயர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வந்து இது தெரியும். இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் லேயர் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஒரு லேயர் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி வேறு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லேயர்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டூல்ஸ்லாம் இது மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம மீதி டூல்ஸை பற்றி அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.